Happy morning, students. Last class we'll discuss with 3.6 shoot system, that means stem system, and what are the characters of stems, what are the function of stem, and first we discuss with buds. Today we are going to learn about types of stem. Types of stem. Stem ஓட வகைகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். Majority of angiosperms possess upright, vertical, growing, erect stem. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோஸ்போம் அப்படின்ற ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ஸ், அதாவது பூக்கும் தாவரம்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோஸ்போம். ஸோ அந்த ஆன்ஜியோஸ்போம்ல ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் த சாயிலுக்கு மேல நேரா நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிறைய பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் ஸ்டெம்ஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்டெம்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கேரக்டர் ஸ்டெம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 types. First one excurrent, second one decurrent, third one cadex, and fourth one column. ஸோ எக்ஸ்கரண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரான்ச்சஸ் இருக்கும், அதாவது தண்டுல வந்து கிளைகள் அதிகமா இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்கரண்ட் அப்படின்னு சொல்றோம். டீகரண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா கிளைகள் இல்லை அப்படின்ற மீனிங், கிளைகள் இல்லாம இருக்கக்கூடிய பூக்கர தாவரங்கள். அண்ட் தேர்ட் ஒன் கேடக்ஸ். கேடக்ஸ் நம்ம குடல் மாதிரி ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா குடல் அப்படின்னு அந்த புல்லாங்குழல் ஊரோட அது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கூலும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4 types of stems. So first we discuss with one by one. First one excurrent. The main axis shows continuous growth and the lateral branches gradually become shorter towards the apex, which gives a conical appearance to the trees. So excurrent அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் வந்து ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ல இருக்கிற பிரான்ச்சஸ், அதாவது மெயின்ல இருக்கிற அந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா படிப்படியா, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா நுனிய நோக்கி சின்னதா வந்து வளர ஆரம்பிக்கும். அதாவது அடியில வந்து கொஞ்சம் பருத்த மாதிரியும் மேல போக வந்து பாத்தீங்கன்னா அதனோட திக்னஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பாக்குறதுக்கு என்ன ஷேப்ல இருக்குன்னா கூம்பு அப்படின்னு சொல்ற அந்த கோனிக்கல் ஷேப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோனிக்கல் அப்பியரன்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் முனூன் லாஞ்சிஃபோலியம். ஃபர்ஸ்ட் ஒன் முனூன் லாஞ்சிஃபோலியம், பாலியாத்தியா லாஞ்சிஃபோலியா, பாலியாத்தியா லாஞ்சிஃபோலியா. And second one that is called Netilingam, and second one Casuarina. Casuarina நம்ம ஆல்ரெடி படிச்ச சவுட்டு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா decurrent. The growth of lateral branch is more vigorous than the main axis. The tree has a rounded or springing appearance. ஸோ இந்த decurrent அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள் அதிகமா இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்ல இருக்கிற ஆக்சிஸ் அந்த அச்சை தவிர ரிமைனிங் இருக்கிற அதனுடைய சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி இருந்து மரம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிகரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ மாமரம். செகண்ட் ஒன் அசாடிட்ராக்கா இண்டிகா, வேம்பு வேப்பமரம். அண்ட் தேர்ட் ஒன் டாமின்ட்ரஸ் இண்டிகஸ். So Tamandrus indicus, புளியமரம். And last one Aegil marmellus, bilbum, Aegil marmellus. And third one cadex. It is an unbranched short cylindrical stem marked with the scraps of the fallen leaves. So இந்த கேடக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைகளே இருக்கா, there is no branches. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு ஸ்டெம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பருத்த உருண்ட மாதிரி வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம லீஃப்லாம் வந்து கீழே விழுந்து போய் இலையோட தழும்பு பேச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு லுக் லைக்ல கொடுக்கும். ஸோ தட் மீன்ஸ் there is no branch. ஸோ தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் Cocos muscifera, தென்னமரம். அண்ட் செகண்ட் ஒன் Tarasus placifelli, பனைமரம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் Arica catucha, பாக்கு மரம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸே இல்லாம இருக்கிற ட்ரீஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கிளம். ஸோ கிளம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ எரெக்ட் ஸ்டெம் வித் டிஸ்டிங்க்ட் நோட்ஸ் அண்ட் யூஸ்வலி ஹாலோ இன்டர்நோட்ஸ் க்ராப்ஸ் பை லீஃப் ஷெல்டர்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்ல வந்து கரெக்டான நோட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து கவர் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பா ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழல் மாதிரி ஒரு நீண்ட ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இது வந்து க்ளூம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பேம்பு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கிராசஸ் இன்க்ளூடிங் பேம்பு. இந்த பேம்பு அப்படின்னு சொல்ற மூங்கில் மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.